ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பியோட ரீசனிங் டாபிக்ஸ்ல வந்து டாபிக் வைஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், இந்த மாதிரி ஒரு டைப்பான கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ரூல்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த ரூல்ஸுமே படிச்சதில்லை. ஜென்ரலாக ரொம்ப பேசிக்கான அப்ரோச் தான். என்ன கொடுத்துருக்கான் அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. எக்ஸாம் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பிரெயினை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல இந்த பாசிபிள் எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒன்று வரும் தெரியுமா, அது என்ன அப்படின்றத பார்ப்போம். பாசிபிள் ரீசன். ரீசன்னா என்ன, காரணம். ஓகேவா? ஸோ இதனால தான் இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணம் அப்படின்றது இருக்கு. இதுதான் பாசிபிள் ரீசன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான், அந்த ஸ்டேட்மெண்ட் எதனால நடக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கிறதுக்கான ரீசன், பாசிபிள் ரீசன் என்னென்னவா இருக்கலாம். சரியா? இதை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஃபேராக வந்து அசியூம் பண்ணோம், அவ்வளோதான். சும்மா ஏட்டிக்கு போட்டியா ஒரு மாதிரி ரொம்ப பியாண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் எதுவுமே பண்ணுறக்கூடாது. லைட்டாக அப்படியே நார்மலாக வந்து யோசிக்கணும். ரைட்டா? அடுத்து வந்து நம்மளோட டாப்பிக்கில் வந்து வேற என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு இஃபெக்ட். காசுனாலும் ரீசன்னாலும் ஒன்று தான். என்னன்னா, காசுனா காரணம்னு வச்சுக்கோங்க. காரணம். எப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம்? சரியா? அதாவது ஒரு எஃபெக்ட் வந்து நடந்திருக்கு, அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு என்ன காஸ், எதனால அது நடந்தது, அந்த அந்த இதுக்கு என்ன காரணம், அதனால விளைவுகள் என்ன, அந்த காரணத்தினால வரக்கூடிய விளைவுகள் என்ன. எஃபெக்ட்னா விளைவுகள். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கான பேசிக் இது. அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ரைட்டா? அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்து நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறது, நம்ம என்ன பண்றது அப்படின்றது தான் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த மூணுத்துக்கும் வந்து என்னென்ன வித்தியாசம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். இது வந்து நீங்க அப்ரோச் பண்ணதான் உங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த இதோ நூலை பிடிப்பீங்க. ரைட்டா? பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் இங்க வந்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, 2 பாசிபிள் ரீசன்ஸ் தான் கேட்டிருக்கான். அது 2 பாசிபிள் ரீசன்ஸ் தான் நம்மளோட கேட்டகரி. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான், லாங் queues were seen outside the electricity bill payment counters in city X on 14th June 2023. அதாவது 14 ஜூன் 2023 அன்னைக்கு செம்மையா கூட்டமா இருக்குதான். நிறைய லைன்ல வந்து ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்களாம். சரியா? அவுட் சைட் த எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வந்து இதுவாகுது. சரி, என்ன காரணத்தினால, ரீசன்னா என்ன சொல்றேன், காரணம் என்ன காரணத்தினால இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து இது அசியூம் பண்ணோம். The last date of payment of electricity bill in city X is 15th of every month அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 15ஆம் தேதி வந்து என்னது, எப்பயுமே வந்து கடைசி டேட்டு அன்னைக்கு தான் வந்து கட்டி முடிக்கணும். அதுக்கு முன்னா நாள் கூட்டமா இருக்கிறதோ ஆர் அந்த நாள் கூட்டமா இருக்கிறதோ வந்து யூஷுவல் தான். இப்போ நீங்களே வந்து பாருங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா கடைசி நாள்ல தான் வந்து ஃபீஸ் பே பண்றதா இருக்கட்டும், என்ன பே பண்றதா இருக்கட்டும், ஒரு கடைசி நாள்ல வந்து கொஞ்சம் பரபரப்பா வந்து இது பண்ணுவாங்க. முன்னாடி ஸ்டார்டிங் எல்லாம் விட்டுட்டு கடைசியில ஐயோ ஐயோ அப்படின்ட்டு நம்ம அப்ளிகேஷனை கூட என்ன பண்ணுவோம், கடைசி நேரத்துல ஒரு சில பேர்லாம் வந்து பயந்து பயந்து போடுவோம். ரைட்டா? ஸோ இது வந்து பாசிபிள் ரீசனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? பாசிபிள் ரீசனா. Many people were unable to pay the electricity bill online in June 2023 due to a server failure. நம்ம வந்து ஆன்லைன்லயே பேமெண்ட்ன்றத பண்ணிக்க முடியும். ஆனா இங்க கியூன்றது ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆன்லைன் சர்வர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த ஜூன் மாசத்துல. அந்த ஜூன் மாசம், அந்த ஜூன் 2023 அந்த மாசத்துல இந்த மாதிரி வந்து சர்வர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனாலதான் மக்கள் வந்து இந்த மாதிரி லாங் கியூல நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் வாஸ்தவமா தானே இருக்கு. ஏன்னா வந்து ஆன்லைன்ல பில் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நேர்ல வந்து தான் பண்ணி ஆகணும். நேர்ல வந்து பண்ணோம் அப்படின்னா கூட்டமா தான் இருக்கும். கடைசி நாள் கூட்டமா இருக்கிறது வந்து இது ஒரு நியாயமான விஷயம்தான். ஸோ அப்போ 2 பாசிபிள் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் 2. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சிம்பிளா தானே இருக்கு.
இதுக்கே எல்லாரும் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாசிபிள் ரீசன்ஸ் தான் கேட்டிருக்கான். ரைட்டா, பாசிபிள் ரீசன்ஸ். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துட்டான், த ரயில்வே அத்தாரிட்டிஸ் ஹாவ் டிசைடட் டு ரன் 2 holiday special trains on Tuesdays and Fridays from City A to City B from 19th October to 5th January 2024. அதாவது 2 ஸ்பெஷல் ஹாலிடே ட்ரெயின் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அப்படின்னா டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் எங்க இருந்துன்னா சிட்டி ஏலேருந்து சிட்டி பிக்கும் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும்ன்றதை கொடுத்துட்டான். ரயில்வே வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட போறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, ஹாலிடே ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ். ஃபிளைட்ஸ் ஃப்ரம் சிட்டி ஏ டு சிட்டி சி. சரியா, இங்க கேட்டிருக்கிறது சிட்டி பி. சிட்டி ஏக்கும் சிட்டி சி பி ஏ சாரி சிட்டி ஏக்கும் சிட்டி பிக்கும் தான் பாத்தீங்கன்னா இது ஆயினுக்குது. சிட்டி பில இருந்து சாரி சிட்டி ஏல இருந்து சிட்டி பிக்கு வந்து போறாங்க. ஆனா இங்க சிட்டி சின்னு வந்துச்சு. நமக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் இங்க நடக்குது அப்படின்னா என்ன பண்ணோம், அதை அப்படியே அடிச்சு விட்டுருங்க, வேண்டாம், ஃப்ரீயா விட்டுருங்க. ஓகேவா, அவ்வளவுதான் வந்து யோசிக்கணும். நீங்களே அந்த காரணத்தையும் பாருங்களேன். ஃபிளைட்ஸ் ஃப்ரம் சிட்டி ஏ டு சிட்டி சி ஆர் புக்டு டு கெப்பாசிட்டி அண்ட் ஏர்லைன்ஸ் ஆர் பிளானிங் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஃபிளைட்ஸ் ஆப்ரேட்டிங் பிட்வீன் சிட்டி ஏ அண்ட் சிட்டி சி ஃப்ரம் ஆகஸ்ட் 2020. இது ஏதோ வேற ஏதோ ஒரு விஷயம் போயினுது. சரியா, இதுக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, ஒரு மண்ணும் இல்லை. ஸோ அப்படியே அதை விட்டுருங்க. மெனி மைக்ரன்ஸ் ஃப்ரம் சிட்டி பி ஹூ ஒர்க் இன் சிட்டி ஏ. என்னது, சிட்டி ஏல வேலை செய்யற சிட்டி பி காரங்க என்ன பண்றாங்க, அவங்களோட சிட்டி பிக்கு போக நினைக்கிறாங்க, ட்ரெயின்ல போக நினைக்கிறாங்க. ஃப்ரம் அக்டோபர் டு ஜனவரி ஃபார் த ஃபெஸ்டிவல்ஸ். சரியா, ஒரு பண்டிகை காலம் அப்படின்னு வந்தாலே நம்மளோட ஊர்ல எக்ஸ்ட்ரா பஸ் விடுவாங்க, சிறப்பு பேருந்து அப்படின்றத விடுவாங்க. இது எல்லா கதையும் வந்து நடக்கும். அதே தான் இங்கே நடந்திருக்கு. த எக்ஸிஸ்டிங் ட்ரெயின்ஸ் cannot accommodate this increase in passenger demand. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டமாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட்டமாயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரெயினை விட்டோம்னா நம்ம ஏதோ சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கேயும் அக்டோபர் ஜனவரி தான் வருது, இங்கேயும் அக்டோபர் ஜனவரி தான் வருது, இங்கேயும் சிட்டி பி சிட்டி ஏ தான் வருது. ஸோ இது நமக்கான பாசிபிள் ரீசன். ரைட்டா, ஸோ என்னது, ஒன்லி 2 இஸ் எ பாசிபிள் ரீசன். ஈஸியா இருக்கா, ஈஸியா இருக்கு. சிட்டி எக்ஸ் ஹாஸ் பீன் லேஷ்டு பை லைட்னிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்படியே இடியும் மின்னலுமா மழை வந்து பேஞ்சுக்கிட்டு இருக்கு கடைசி 2 நாளா. எம்இடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாஸ் பின் ப்ரிடிக்டட் மோர் ரெயின் இன் த நெக்ஸ்ட் 48 hours. அடுத்த 48 மணி நேரத்துக்கு மழைக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எம்இடி டிபார்ட்மெண்ட்ன்றது சொல்லியிருக்காங்க. கடைசி 2 நாளும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மழை வந்து பேஞ்சிருக்கு சிட்டி எக்ஸ்ல. த எலக்ட்ரிசிட்டி போர்டு ஹாஸ் டிசைடட் டு இன்க்ரீஸ் த டிராஃபிக் பை 50 பைஸ் பர் யூனிட் இன் சிட்டி எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா மழை பேஞ்சுனுக்குது, எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து விலை ஏண்டா ஏற்றணும், ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? அதாவது காசுன்றது காரணம், அந்த காரணத்து வரக்கூடிய விளைவுகள் வந்து என்ன அப்படின்றதான் பார்க்கணும். சரியா, இங்க மழை பெய்யறது தான் காரணம். சரியா, மழை பெஞ்சதுன்னா என்னென்ன பாதிப்புகள் விளைவுகள்லாம் வரும் அப்படின்றத பத்தி தான் இங்க பேசணும். கரெக்டா, இங்க வந்து சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது அதோட இஃபெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. வாட்டர் லாகிங் இஸ் பீங் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் மெனி ஏரியாஸ் ஆஃப் சிட்டி எக்ஸ். அதாவது மழை பெஞ்சுன்னா தண்ணி தேங்கிறது அப்படின்றது யூஸ்வல் தானே. ஸோ மழைன்றது அது காசு காரணம், அதோட விளைவு பார்த்தீங்கன்னா என்னது, வாட்டர் லாகிங் பிரச்சனை அப்படின்றது சென்னையில் நிறைய இடத்துல வந்து இருக்கு. நெக்ஸ்ட், செவரல் ட்ரீஸ் ரிப்போர்ட்டட்லி ஃபெல் லாஸ்ட் நைட் ஆன் எம்ஜி ரோட் இன்ஜூரிங் அட் 12 people. அதாவது ஏகப்பட்ட மரங்கள் வந்து எம்ஜி ரோட்ல வந்து விழுந்துடுச்சு, 12 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க வந்து சிட்டி எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க எம்ஜி ரோடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ எப்பயுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா இங்க சிட்டி எக்ஸ் தானே இருக்கு, இங்க சிட்டி எக்ஸ் இல்லாம சிட்டி ஒய்ன்னு இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே இது பண்ணிட்டு போயிடலாம். நான் எப்படி இதுக்கு முன்னாடி ஏர்லைன்ஸ் கதை சொல்லணும், ஆனா இங்க எம்ஜி ரோடு ஒரு குறிப்பிட்ட ரோடை மட்டும் தான் சொல்றாங்க. ரைட்டா, ஸோ அதனால வந்து இது சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம போக முடியாது. ஆனா காரணம் கரெக்டா இருக்கா, அதாவது இஃபெக்ட் கரெக்டா இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்க. இந்த மழை பெஞ்சதுன்னா ஏகப்பட்ட மரங்கள் அப்படின்றது உழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசி ராத்திரி வந்து ஏகப்பட்ட மரங்கள் விழுந்து 12 பேர் வந்து சிவியரா வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த 1ம் 3ம் சரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் 1ம் 3ம் இல்லை, ஐயோ என்னது 2ம்
ஒரு நிமிஷம் நானா எடுத்துக்கிறேன். 2 3 சரியா? 2 3 எங்க இருக்கு? 2 3 இங்க இருக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ரைட்டா? நம்ம ஒழுங்கா கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ல மாத்தி போட்டுறக்கூடாது. நான் இப்ப பண்ண தப்பு மாதிரி. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இங்க கொடுத்துட்டான். டியூ டு வாட்டர் பைப்லைன் ஒர்க் பிளான்ட் இன் கிராண்ட் ரோடு. கிராண்ட் ரோட்ல ஏதோ வாட்டர் பைப்லைன் ஒர்க்ன்றது போயிட்டு இருக்கு, போக போகுது. நெக்ஸ்ட் 3 நாளைக்கு அதனால ரோடுன்றது க்ளோஸ் பண்ண போறாங்க. மற்ற இதுவெல்லாம் வந்து நோட்டீஸ்ல வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஃபர்தர் நோட்டீஸ் வர வரைக்கும் இது மூடிடுவாங்க. ஓகே. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். டிராஃபிக் போலீஸ் ஷுட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் பர்சனல் present at Grant Road to physically coordinate traffic diversion effectively. ஒரு ரோடு வந்து மூடுறாங்க அப்படின்ன உடனே என்ன பண்ணோம்? நிறைய போலீஸை போட்டு இந்த மாதிரி இப்படிக்கா போங்க அப்படிக்கா போங்க, இது அந்த பக்கம் போங்க, டேக் டைவர்ஷன். விவேக் படத்தெல்லாம் டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ், பண்ணுவாங்க, தாராளமா பண்ணுவாங்க. அடுத்து, டிராஃபிக் போலீஸ் ஷுட் issue a notification in major newspaper regarding traffic diversions and alternate routes that can be taken by the general public till the Grant Road closure continues. சரியா? அதாவது நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து போட்டுட்டு நீங்க இதுக்கு பதிலாக இந்த சாலையை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து போடுவாங்க. நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு ரோடு வந்து மூடி இருக்கு அப்படின்னா முன்னாடியே வந்து நியூஸ் பேப்பர்ல வந்துடும். எத்தனை நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா வரும். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் என்னது? போத் 1 அண்ட் ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. இங்க என்ன கொடுத்துருக்கான்? இது சம்பந்தமே இல்லை. இது நம்மளோட கொஸ்டின் இல்லை, இருந்தாலும் நம்ம சும்மா பார்ப்போம். ஆல் ஓஷன்ஸ் ஆர் ரிவர், சம் ரிவர்ஸ் ஆர் பாண்ட். இந்த வெண்டாகிராம் கொஸ்டினா? வெண்டாகிராம் கொஸ்டின் வேணாம்பா, அது தனி டாப்பிக்காக போகணும்னு நினச்சேன். இங்கே எனக்கு ஃபீவர் ஆகுது, போட முடியல. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த ப்ரைஸ் ஆஃப் வீட் ஹாஸ் பீன் ஸ்டடிலி ரைசிங் அக்ராஸ் த கண்ட்ரி. ஓகேவா? கண்ட்ரி சின்ஸ் லாஸ்ட் 3 weeks டியூ டு ஷார்டேஜ் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் மேஜர் ஹோல்சேல் மார்க்கெட்ஸ். ஓகேவா? ஸோ ஷார்ட்டேஜ்னால, அதாவது பற்றாக்குறையினால வந்து கடைசி 3 வாரங்களா என்ன ஆகுது? இந்த கோதுமையோட விலை அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன? த கவர்மெண்ட் ஷுட் செட் அப் அன் அர்ஜென்ட் இன்வெஸ்டிகேஷன் டு செக் த ரீசன் ஃபார் த ஷார்டேஜஸ். அதாவது ஷார்டேஜ் நடந்திருக்குன்றத சொல்றாங்க. இப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அதுக்கு என்ன பண்ணணும்? ஷார்டேஜ் அதிகமா ஏன் இருக்கு, என்ன பிரச்சனை, ஏதாவது பதிக்கு வச்சிட்டாங்களா, இல்லை வேற ஏதாவது காரணமா, அப்படி என்ன ஏதுன்றத நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஒரு கவர்மெண்ட் இது அர்ஜென்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரன் பண்ணோம் அப்படின்றத கேட்குறாங்க. எஸ், இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்ப்போம். The government should provide oil at subsidized rates to citizens till wheat supplies are restored. எப்பா, வீட் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஏன் ஆயில் ப்ரைஸை வந்து சப்சிடைஸ் பண்ணி கொடுக்கணும்? என்ன சப்பாத்தி திங்கிறவங்க என்ன எண்ணெயா குடிக்க போறான்? யோசிங்க. ஸோ இது வராது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஒன்லி ஒன் ஃபாலோஸ். இங்க என்ன கொடுத்துருக்கான்? 2 நம்பர். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகே. ஸ்டேட்மெண்ட். சிவியர் கன்ஜெஷன் இஸ் சீன் ஆன் த சர்வீஸ் ரோட். சர்வீஸ் ரோட்ல நிறைய அந்த கன்ஜெஷன் வந்து இருக்கு. The apartment complex between outside the apartment complex between 7:30 a.m. to 9 a.m. every day due to many school buses from different school picking up children from gate of the apartment complex. This is leading to a traffic jam, delaying many people traveling for work at this time. ஸ்கூல் பஸ் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த சர்வீஸ் ரோட்ல வந்து பயங்கரமான கன்ஜெஷன் அப்படின்றது நடக்குது. என்ன அப்படின்னா, நிறைய அந்த ஸ்கூல் பஸ் வந்து அந்த தெருவில் வந்து வந்துடுறதுனால இந்த மாதிரி ஆகுது. எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளனா 7:30 மணிலேருந்து 9 மணி அதுக்குள்ளே வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா? This is leading to traffic jam, delaying many people traveling for work at this time. No school buses. Course of action. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நம்ம என்ன பண்ணலாம்? கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். No school buses should be permitted on the service road from 7:30 a.m. to 9 a.m. ரோட்டுக்குள்ள ஸ்கூல் பஸ்ஸஸை விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியுமானா? பண்ணவே முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல் பஸ்ன்றது எங்க வேணாலும் போகலாம் வரலாம். ஒரு சில ஸ்கூல் பஸ் வந்து ரூட்டுக்காக, அதாவது அவங்களோட இது ரூட்டுக்காக வந்து நீங்க அங்க வந்து நில்லுங்க, இங்க வந்து நில்லுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, ஒரு கவர்மெண்டா ஒரு இதுவா வந்து பெர்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து
சத்தியமா வந்து நியாயமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட், ஸ்கூல் பஸ்ஸஸ் ஷுட் பி பெர்மிட்டட் டு என்டர் த சொசைட்டி கேட்ஸ். அதாவது ஸ்கூல் பஸ் என்ன பண்ணோம், அவங்களோட ஃப்ளாட்டுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு உள்ளேயே வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த இது இருக்கு தெரியுமா, அதோட என்ட்ரன்ஸுக்கு உள்ள அந்த கேட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எத்தனை கேட்டுக்கு அந்த மாதிரி போயின்னு இருக்க முடியும், கரெக்டா? ஸோ அது வந்து என்னது பண்ணவே மாட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்கூல் பஸ் வந்து உள்ள வரணுமா அப்படின்னா வராது. நம்ம வந்து ஸ்கூல் பஸ்ஸை வந்து நீங்க வேணா அங்க நிறுத்திட்டு நாங்க வந்து அப்படிக்கா போயிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து பர்மிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நடக்காது. அதே மாதிரி இதுவும் நடக்காது. ஸோ நீதர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ரைட்டா? நெக்ஸ்ட், இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஆனது. ரைட்டா? கொஞ்சம் இது நல்லா யோசிச்சு போட்டால் தான் வந்து வரும். In this question, a statement is followed by two courses of action, number 1 and number 2. You must assume everything in the statement. Okay, statement course of action. The special task force set up by the government has found that toxic waste is being mixed with dry waste by many apartment complexes before collection by the municipality, causing several severe damage, danger to the waste processing personnel and the environment. இங்கிலீஷ் படிச்சு ரீட் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன சொல்றாங்க, இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணதில் வந்து என்ன தெரியுதுன்னா, டாக்ஸிக் வேஸ்ட் வந்து நிறைய அந்த ட்ரை வேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகுது. இந்த குப்பை கொட்டும் போது நிறையா அது அபாயகரமான குப்பைகள்லாம் வந்து சேருது. அதை வந்து கலெக்ட் பண்ணுற முனிசிபாலிட்டிக்கும் பிரச்சனையாக இருக்குது, அதை வேஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுற ஆளுங்களுக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது காம்ப்ளெக்ஸு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ்னால வருது இந்த மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கலாம், அதாவது இதுக்கு அரசு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பாருங்க, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் ஷுட் பி ஹெவிலி penalized in instance where toxic and dry waste is not properly segregated before collection. நீங்கள் வந்து ஒழுங்காக குப்பையை வந்து இதுவாக கொட்டலை அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து ஃபைன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதிலேயே ஃபைன்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ் ஷுட் இஷ்யூ கிளியர் கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்களா? எஸ், கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும், இதை எப்படிக்கா பிரித்து போடணும், அப்படி பிரித்து போடணும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஒழுங்காக வந்து பிரித்து போடல அப்படின்னா ஃபைனுன்றது போடுவாங்க. நம்ம இப்போ குப்பை கொட்டுற இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த என்னோட அந்த வீட்டு கீழே வந்து சொல்லுவாங்க, தனியாக பிரித்து போடுங்க இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்ட்டு. எஸ், கண்டிப்பாக வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க. அடுத்து, ஸோ இங்கே என்ன 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்டு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் இங்கேயும். டெஸ்பைட் த டீச்சர்ஸ் செவரல் வார்னிங்ஸ், எ ஸ்டூடெண்ட் வாஸ் காட் சீட்டிங் இன் த எக்ஸாம். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கும்? The student should be expelled from the exam and his paper should be cancelled. The teacher should leave the student with another warning. ஆல்ரெடி ஏகப்பட்ட வார்னிங் பண்ணிட்டாங்க டீச்சர், சும்மா பிட்டச்சினே இருக்கான், சீட்டிங் பண்ணே இருக்கிறான் எக்ஸாமில். அப்போ என்ன பண்ணுறது, தம்பி எக்ஸாம் விட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வாஸ்தவம். அது மோஸ்ட்லி டீச்சர்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க, பட் இதுதான் பண்ணி ஆகணும். கரெக்டாக? மொதல் விஷயம் வந்து ஓகேவா இருக்குது. த டீச்சர் ஷுட் லீவ் த ஸ்டூடெண்ட் வித் அனதர் வார்னிங். ஒரு வார்னிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பண்ணுவாங்களா? ஆல்ரெடி தான் ஏகப்பட்ட வார்னிங் கொடுத்துட்டாங்களே. இப்போ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், இது வந்து ஒன்று வந்து எஃபெக்டிவ், இன்னொன்று வந்து காசாக இருக்கும். கரெக்டாக? ஓகே, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் சிட்டி எக்ஸ் ஆர் ஃபைண்டிங் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் டு ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன் இன் த சிட்டி டியூரிங் வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் பொல்யூஷன் அப்படின்றது இருக்குது. அதை வந்து குறைக்கிறதுக்கான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ சிட்டி எக்ஸ் ஹாஸ் பீன் அன் அக்யூட் ரைஸ் இன் ஆஸ்மா காசஸ் டியூரிங் த லாஸ்ட் வின்டரில் ஆஸ்துமா அப்படின்றது நிறையா வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இதில் எது காசு, எது எஃபெக்ட்? அதாவது காரணம் எது, விளைவு எது? விளைவு. தமிழ் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. காரணம், விளைவு எது? அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க.
இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுனால தான் இந்த மாதிரி ஒண்ணு பண்ண முடியும். கரெக்டா? அக்யூட் ஆஸ்மா நிறையா ஆஸ்மா கேசஸ் வர்றது எதனால? ஏர் பொல்யூஷன்னால வருது. ஏர் பொல்யூஷன்னால வந்து இது வின்டர் சீசன்ல கரெக்டாக வின்டர் மேட்ச் ஆகுது பாருங்க. ஏர் பொல்யூஷன் வர்றதுனால கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்றாங்க. இஃபெக்ட் வந்து 1. ஸோ 2ன்றது காசு, இஃபெக்ட்ன்றது என்னது 1. 2ன்றது காசு, பாசிபிள் எஃபெக்ட்ன்றது 1. மோர் டீச்சர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எக்ஸ் ஹேவ் லெஃப்ட் த ஸ்கூல் அண்ட் ஜாயின்ட் ஸ்கூல் ஒய். அதாவது ஸ்கூல் எக்ஸில் இருந்து வெளியே போயிட்டு ஸ்கூல் ஒய்ல வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சரி, ஓகே. The football team of school X has won the championship trophy in the intercity football championship அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்க ஸ்கூலை விட்டு போகிறதுக்கும் இவனுங்க ஃபுட்பால் மேட்ச் இது பண்ணுறதுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து சம்மந்தம் கிடையாது. இப்போ வந்து அப்போ இது எலிமினேட் பண்ணிடலாம், இப்போ வந்து இதை எலிமினேட் பண்ணிடலாம். நமக்கு வந்து 2 இருக்கு. ரெண்டுமே இஃபெக்டா இல்லை ரெண்டுமே காசா அப்படின்றதான். காசுனா என்ன? காரணம் விளைவு, இஃபெக்ட்னா விளைவு. ஸோ இதனால இது ஏதாவது நடக்கலாம். ஓகேவா? இதனால இதோட விளைவுகள் அப்படின்றது இதாக இருக்கலாம். மோர் டீச்சர், அதாவது மோஸ்ட் டீச்சர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எக்ஸ் ஹேவ் லெஃப்ட் த ஸ்கூல் அண்ட் ஜாயின்ட் ஸ்கூல் ஒய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு இஃபெக்ட். அவங்க ஏன் போனாங்க அப்படின்றது தெரியல, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். சரியா? அந்த ரீசன்னால தான் இவங்க இது போயிருப்பாங்க. ஓகே ஓகே. அடுத்து, the football team of school X has won the children's champions trophy in the intercity football championship. அதாவது வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த இதுன்னு தெரியல, ஃபுட்பால் இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இஃபெக்ட். இதில் எது இஃபெக்ட்னு வருதுன்னு பாருங்க. இது காசஸ்ன்னு வருது, இது இஃபெக்ட்னு வருது. கரெக்டா? ஸோ எது கரெக்டு? இதாக தான் கரெக்ட். நம்பர் 2க்கு எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல. பிகாஸ் ஒரு போட்டியில் வந்து வின் பண்ணுறது இஃபெக்டா அப்படின்னா போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாங்க, கலந்துக்கினதுனால வின் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா என்னன்னு தெரில. பட் நான் இதை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு வந்து போகிறேன். ஓகே. மிஸ்டர் எக்ஸ், எ டீச்சர் ஆஃப் ஹை ஸ்கூல் ஆஃபன் பீட் இஸ் ஸ்டூடெண்ட். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன பண்ணலாம்? சும்மா ஒருத்தன் வந்து எக்ஸ்ன்ற ஏன்னா எல்லாம் எக்ஸ்லேயே வருது, எக்ஸ் ஒய் இதுலேயே வருது. ஏன்னா பேர் எதுவும் இல்லையாடா? எக்ஸ்ன்ற ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணுறான், ஹை ஸ்கூல் டீச்சர் சும்மா எல்லாரையும் போட்டு அடிச்சுனேக்கிறான். கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னது? ஸ்டூடெண்ட் ஷுட் கம்ப்ளைண்ட் அபவுட் திஸ் மேட்டர் டு த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்கூல். அதாவது சார் இவனுக்கு சும்மா போட்டு அடிச்சுனேக்கிறாங்க அப்படின்னு வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட் ஷுட் குவிட் த ஸ்கூல் அண்ட் டேக் அட்மிஷன் இன் அனதர் ஸ்கூல். அதாவது ஒரு இந்த ஸ்கூலை விட்டுட்டு அடுத்த ஸ்கூல் போ அப்படின்னு சொல்றாங்க. இது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஒரு டீச்சர் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூலை விட்டு மாறுற கதெல்லாம் வந்து செட் ஆகாது. பிரின்சிபல் கிட்ட வேணா சொல்லலாம், பட் இந்த யூஸும் இருக்காது. பட் நம்ம என்ன பண்ணலாம், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்றது அடுத்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டீச்சர் வேலைக்காகலாம் அடுத்து பிரின்சிபல் கிட்ட தான் சும்மா இவன் போட்டு நான் அடிச்சுனேக்கிறான் அப்படின்னு வேணா சொல்லலாம். வேற வழி இல்லை. ஸோ ஒன் ஆஃப் ஃபாலோஸ். அடுத்து, the price of tomatoes has been steadily rising in the last 2 weeks and has crossed 200 rupees per kg in most part of country. Reason, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இதோட காரணங்கள்லாம் என்ன? Farmers have reported in a new unknown insect infestation in tomato crops which has affected the crop output of tomato in many states across the country. ஓகேவா? ஸோ வந்து அதனால வந்து நிறைய அவுட்புட்டு வந்து நம்மளுக்கு அடி வாங்கிடுச்சு. அந்த அடி வாங்கினதுனால மேபி அந்த இப்போ வந்து என்ன சொல்கிறது, டொமேட்டோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமான ரேட்டுக்கு தான் விற்றாகணும். இது ஓகே, இது நல்ல ரீசனாக தான் இருக்குது. ஹெவி ஃப்ளட்டிங் இன் மெனி ஸ்டேட்ஸ் டியூரிங் த மான்சூன் சீசன் ஹேஸ் டிஸ்ட்ராய்டு மெனி ஸ்டாண்டிங் வெஜிடபிள் கிராப்ஸ் லீடிங் டு ஷார்டேஜ். இதுவும் ஓகே தான். ஏன்னா பயிர்கள் நாசமாயிடுச்சு, இப்போ கூட நிறைய பயிர்கள் வந்து நாசமாகாமல் சொல்கிறாங்க. எஸ், இது ரெண்டுமே வந்து பாசிபிள் ரீசன்ஸ். இதில் ஏதாவது கஷ்டம் இருக்காப்பா? படிக்கிறீங்க, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு யோசிச்சு பார்க்குறீங்க, அவ்வளோதான். Long queues has been seen outside the electricity bill payment counters on 14th and 15th of each month, as 15th of each month is the last day. Okay.
last day for payment of electricity bills. Citizens have lodged several complaints with the electricity board regarding this difficulty in payment. ஓகே, ஸோ வந்து 14ஆம் தேதி அண்ட் 15ஆம் தேதி வந்து நிறைய வந்து கவுண்டரில் கியூ வந்து பயங்கரமாக நிற்குது. ரைட்டா? 15ஆம் தேதி தான் வந்து கடைசி நாள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதனால வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இதுவாகுது, பேமெண்ட் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், நிறையா சிட்டிசன்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுன்றது என்ன பண்ணலாம்? The electricity board should set up an additional counter for payment collection on 14th and 15th of each month to make it easier for citizens. Yes, கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா கவுண்டர், ஒன்று 2 எக்ஸ்ட்ரா கவுண்டர் வந்து போகிறதுனால எந்த ஒரு இதுவும் இருக்காது. 5 கவுண்டர் இருக்குன்னா 2 கவுண்டர் தானே இதுவாகும், வேலையை செய்யும். மீதி இருக்கக்கூடிய 3 கவுண்டரை வந்து அப்போ திறந்து விடலாம். திறந்து விட்டிங்கன்னா நிறைய கியூ வந்து நிற்காது. இதுதான் இது ரொம்ப பேசிக்காக வச்ச விஷயம் தான். The electricity board should increase the penalty to paid after the specified last date. அதாவது நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பெனால்ட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இங்கே வந்து 14, 15, 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. 16ஆம் தேதி கியூ இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது சொல்லலாம், பெனால்ட்டி போடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இங்கே ஆஃப்டர் த ஸ்பெசிஃபைடு லாஸ்ட் டேட்னு சொல்கிறாங்க. அதாவது 16ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அவனாவது கட்டணும் அப்படின்னா அவனுக்கு பெனால்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணுன்றது சம்மந்தமே இல்லை. ஸோ இது வந்து அப்படியே இதுவாக இருக்குது. இப்போ ஒன்று தான் கரெக்ட். ஒன் ஃபாலோஸ். Citizens of City X have multiplied their wealth by investing in government schemes in the past 2 years. The City X has been a recent rise in the number of luxury cars. நானே எல்லாத்தையும் போட்டு வந்தா என்ன, நீங்களும் போடுங்க. சரியா? இதை அப்படியே ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், அது கொஞ்சம் முக்கியம் இருக்கும். ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோ வந்து நான் கொஞ்சம் நிறைய உளறேன், எனக்கு உடம்பு சரியில்லை. சரியா? ஃபீவர் ஓவராக இருக்குது. இதை வந்து ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் வந்து நான் இதை போட்டேன். இன்னும் வந்து உங்களுக்கு என்சிஆர்டியோட வீடியோ வந்து இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், 2 days பிஃபோராகவே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப லென்த்தாக நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் என்ன ஆயிடுச்சுன்னா லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது அந்த அளவுக்கு அது நல்லா இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி, அதை டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலான்ட்டு எடுத்தேன். இது ரெடி பண்ணிட்டேன். அநேகமாக வந்து இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். சரியா? செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்மளோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்ருக்கீங்க, நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே புரியுது, நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு லைக், எனக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ரைட்டா? நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறத விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறது தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பண்ணி விட பாருங்க. ரைட்டா? தேங்க்யூ.